அன்பிற்குள்ளே நாளைக்கு வைத்திருதி சிரார்த்த தினம். நாளைக்கு பங்குனி 17/31/3/2025 திங்கட்கிழமை. வைத்திருதி சிரார்த்த தினம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன கண்ணோட்டத்தோட சில வினாடிகளை சொல்லி முடிச்சிடும். சிரார்த்த தினம்னாலே நாளைக்கு முக்கியமான விசேஷங்கள், ஆன்மீக நாள், இறைவனை குலதெய்வ வழிபாடு, கோயிலுக்கு செல்வது, நண்பர்களுடன் உணவருந்துவது, அன்னதானம் செய்வது, உங்கள் மனசுக்கு எது நல்லதுன்னு பட்டதோ அது செய்யக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இது ஒரு 15 நாள் வருது ஒவ்வொரு வருஷத்துலேயும். இதிலே மன்மாதி புண்ணிய தினங்கள் 14 நாள் வருது. வியாதிபாத சிரார்த்த தினம் அது ஒரு 14 நாள் வருது. இப்படி ஒரு வருஷத்தில் இது ஒரு சிறப்பான நாளாக நாம் கருதுறதுக்கு முன்னோர்கள் எழுதி வைத்த படி இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு சிறப்பான திருநாள் அதுதான் சொல்லலாம். அதனால தான் வைத்திருதி சிரார்த்த தினம் அப்படின்னு வருது. இப்போ தான் நான் படித்து ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா தெரியும்னு சொல்லணும், தெரியாதுன்னு சொல்லணும். இன்றைய இறைவன் உங்களுக்கு அருள சொன்னது இது ஒரு பெரிய வாய்ப்பு. அது இல்லாமல் உங்களுக்கு நாளைக்கு இன்னும் சிறப்பு என்னென்னா, அம்பிகையை வழிபடுற சிறப்பான நாள். நாளைக்கு என்ன விசேஷம்னா, சௌபாக்கிய கௌரி விரதம் ரெண்டும் சேர்ந்து வருது. நாளைக்கு சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பாக சொல்லலாம். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நாளைக்கு இறைவனை நினைத்து ஈடேற்றுங்கள். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு நாளைக்கு முயற்சி பண்ணுங்கள். பொண்ணு பார்க்க இருந்தாலும் மாப்பிள்ளை பார்க்க இருந்தாலும் நாளைக்கு முயற்சி பண்ணுங்கள். நாளைக்கு இடங்கடம் வாங்குறதா இருந்தால் அக்ரிமெண்ட்டு போட்டுங்க. நாளைக்கு அப்புறமேல ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் மனசில் எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. உங்கள் மனசுக்கு என்னென்ன நினைங்க. கண்டிப்பாக நினச்சி இறைவனை நாடி போய் விளக்கேற்றுங்க. விளக்கேற்றதான் அம்பாளுக்கு மிக 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 சிறப்பான நாள். நாளைக்கு ஒரு சௌபாக்கிய கௌரி வரும். நீங்கள் நினச்ச எல்லா சிறப்பான காரியங்களும் நாளைக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. நாளைக்கு எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். உங்கள் மனதில் நினைத்த நல்ல எண்ணங்கள், பொருளாதார சூழ்நிலை எதாக இருந்தாலும் நாளைக்கு அரசு லீவுன்னு பார்க்காதீங்க. நாளைக்கு ஒரு மிகச்சிறப்பான நாள். இறைவன் உங்களை நாடி, நீங்கள் இறைவனை நாடி. இறைவன் உங்கள் வீட்டுக்கு கதை தட்டினாலும் தட்டுவார். அதனால் நீங்கள் கதை திறந்து வைங்க. இறைவன் வரப்போ மட்டும் மற்றவங்க வரப்போல நீங்கள் கடவுளை போய் பாருங்கள். பார்த்துட்டு விளக்கேற்றுவீங்க. விளக்க வச்சுட்டு மனதால் நல்லதுதான் சொல்லிட்டு வாங்க. எல்லாம் சிறப்பாக அமையும். எல்லா இறைவன் அனைவருக்கும் எல்லா வல்ல இறைவன் அனைவருக்கும் சகல நல சௌபாக்கியம் வழங்கிட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். எனக்காகவும் சேர்த்து வேண்டிங்க. நான் உங்கள்கிட்ட தினமும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு தந்த இறைவனுக்கு நன்றி தெரிந்து உங்களுக்கு திருநாவுக்கரசர் வாழ்வாளமும் திருச்சிட்டோம்.